கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அருள் வழங்கும் அன்பின் ஆண்டவரே, மனிதர்களாகிய எங்களுக்கு விசுவாசம் என்பது மிக மிக அடிப்படையான ஒன்று. விசுவாசத்தினால் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். ஈசாக்குக்கு 100 மடங்கான ஆசீர்வாதம் கிடைத்தது. யாக்கோபு பல குலங்களுக்கு தலைவனானான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளின் இறை வார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண் புறவனத்து பகுதியைச் சேர்ந்தவள். ஆனால் கடவுளுடைய அற்புதத்தை, அதிசயத்தை தன் விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டாள். சிரியாவைச் சேர்ந்த நாமான், அவர் ஒரு இஸ்ராயலர் அல்ல. ஆனாலும் நம்பிக்கையோடு இறைவாக்கினரை தேடி வந்ததனால் கடவுளுடைய அருள் அவருக்கு கிடைத்தது. நீங்களும் நானும் கூட இறைவன் மீது உறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருந்தால் கடவுள் அவர்களைப் போல நம்மையும் ஒரு சாட்சியாக மாற்றுவார். ஆமென்.